டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் ஆயுர்வேதத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிற பிண்ட தைலம் அப்படிங்கிற ஒரு எண்ணெயை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே உடலின் தன்மைக்கும் நோயின் தன்மைக்கும் ஏற்றவாறு தான் மருந்துகளை பல வகைகளாக பிரிச்சிருக்காங்க. பொதுவாக ஒருத்தருக்கு வலி இருக்குன்னா அது வாதத்தினால் ஏற்படுகின்ற வலியா, அல்லது பித்தம் கூட இருப்பதனால் ஏற்படுகின்ற வலியா, அல்லது கபத்தினால் ஏற்படுகின்ற வலியா அப்படின்றத நம்ம பிரிப்போம். வாதத்தின் வலி எப்படி இருக்குன்னா மிக கடுமையானதாக இருக்கும், சந்திகளில் சத்தம் இருக்கும், வறட்சி இருக்கும், வலியோட தன்மை தீவிரமாக இருக்கும். பித்தத்தினால ஒரு வலி இருக்கு அப்படின்னா அந்த காலில் எரிச்சல் இருக்கலாம், எங்கே வலி இருக்கோ அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். அப்படியே சிவந்த நிறம், சூடு, வலி, எரிச்சல் இது எல்லாமே இருக்கலாம். அடுத்தது கபத்தினால வலி இருக்குது அப்படின்னா ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப பிடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கலாம், கனத்தன்மை அதிகமாக இருக்கலாம், வலி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம வலியை பிரிக்கின்ற பக்குவம். சரி, இன்றைக்கு பிண்ட தைலம் எதில் பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதில் இருக்க மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னா, இதில் தேன்மெழுகு இருக்குது, மஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சிஷ்டான்னு நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். இது ஒரு நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய அருமருந்து. பல தோல் நோய்களில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். உடம்புல இருக்க சூட்டை குறைச்சி இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைக்கும், அதுவும் இருக்குது. அடுத்தபடியாக நன்னாரி இருக்குது. நன்னாரினாலே நமக்கு தெரியும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த குளிர்ச்சினால உடம்புல இருக்க பித்தத்தை சீராக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இதற்கு இருக்குது. மேலும் உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல நீர் சத்தையும் நெய்ப்புத்தன்மையும் இந்த நன்னாரி நமக்கு கொடுக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெண்குங்கிலியம். இந்த வெண்குங்கிலியமும் பார்த்திங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் உடலுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த எல்லாத்திற்கும் அடுத்தபடியாக இதை நம்ம எந்த மீடியமில் காய்ச்சறோம்னா நல்லெண்ணெய் தான். உடம்புல எப்பெல்லாம் வலி இருக்கோ அது நல்லெண்ணெய் மீடியம், அதாவது எந்த ஒரு மூலப்பொருட்களையும் நல்லெண்ணெயில் கல்கமாகவோ கஷாயமாகவோ கலந்து அதை எண்ணெய் வடிவில் காய்ச்சுவோம். இப்படி காய்ச்சும் பொழுது அந்த எண்ணெய் நல்ல திக்காக ஒரு சிவந்த நிறத்தில் வரும். சரி, நம்மளுக்கு மூலப்பொருட்கள் எல்லாமே பார்த்தோம். அப்போ எந்தெந்த கண்டிஷனில் இதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே மஞ்சட்டி, நன்னாரி, வெண்குங்கிலியம்லாம் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு வலி பித்தத்தினால் இருக்குன்னா அதற்கு பிண்ட தைலத்தை போல சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லை. ஆயுர்வேதால வாத ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். வாதத்தினுடன் ரத்தம் சேர்ந்திருக்கும் நிலை, அதாவது கவுட்டி ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், ஏன் ருமட்டாய்டில் கொஞ்சம் பித்தத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பிண்ட தைலம் நல்ல உதவியாக இருக்கும். இந்த தைலத்தை பெரும்பாலும் நம்ம சூடு பண்ணி நம்ம தேய்க்கிறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது அந்த பித்தம் குறைந்து இன்ஃப்ளமேஷன் குறைந்து வலி நன்றாக கட்டுப்படும். இப்படி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் எல்லாமே நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேரிகோஸ் வெயின். நம்ம காலில் இரத்த நாளங்கள் தடித்து பெருத்து அதில் அரிப்பு இருக்கலாம், வலி இருக்கலாம், ஒரு சிலருக்கு எரிச்சலும் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் இந்த பிண்ட தைலத்தை கீழிருந்து மேல் நோக்கி நம்ம தடவி மசாஜ் கொடுக்கும் பொழுது அந்த வேரிகோஸ் வெயினால் ஏற்படுகின்ற எரிச்சலும் வலியும் பெருமளவில் கட்டுப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் எரிச்சலும் வலியும் இருக்கும். அப்போ பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயில் இந்த பிண்ட தைலம் ஒரு அருமருந்தாகவே இருக்குது. பாத எரிச்சலை நல்லா குணப்படுத்தும், கால் எரிச்சலை நல்லா குணப்படுத்தும், கால்களின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த காலில் ஏதேனும் ஒரு கருப்பு தன்மை இருக்குது, ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா கூட லேசான ஸ்கின் டிசீஸ், அதில் ஏதேனும் இரத்த கசிவோ அல்லது நீர் கசிவோ இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் வறட்சி இருக்கும் பொழுது இந்த பிண்ட தைலம் ஒரு சிறந்த எண்ணெயாக அமைகிறது. சரி, இதோடைய நன்மைகளை பற்றி பார்த்தோம். யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வலினா ஒரு எண்ணெயை வாங்கி தடவுறோம். அப்போ கபத்தன்மை அதிகமாக இருக்குது, அந்த காலில் கனத்தன்மை அதிகமாக இருக்குது, ருமட்டாய்டுன்னு சொல்லுவோம், அவர்களுக்கெல்லாம் எண்ணெய் தேய்த்தாலே வலி அதிகமாக இருக்கும். அப்படி கண்டிஷனில் இந்த குளிர்ச்சியான எண்ணெயை கண்டிப்பாக தடவக்கூடாது. இப்படி ஒவ்வொருவரின் நோயை அறிந்து அதற்கு ஏற்ற எண்ணெயை நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது எந்நாளுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு பிண்ட தைலம் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.